அருந்ததி பர்த்டேக்கு பாக்கி வாங்கி வச்சுருந்தேன். அந்த கேக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு பாய்சனை வந்துட்டு கலந்துடுறாங்க. ஃபுட் பாய்சன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அவங்க வேலைக்காரிக்கிட்ட. இது அருந்ததி கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. எப்படியாவது இது தடுக்கணுமே, இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்காங்க, குப்தா தான் இருக்கார். குப்தா கிட்டே போய் சொல்லணுன்னு போகிறாங்க. குப்தா வந்துட்டு அமாவாசை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. மகளே நான் சொல்கிறது கீழே, ஐயோ நான் சொல்கிறது கேளுங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க பாட்டு கத்திட்டுருக்குறாங்க. இவர் அமைதியாகவே இப்படி அப்படின்னு போயிட்டு வந்துட்டுருக்காரு. வானத்தை பார்த்துக்கிட்டே உங்களை நம்பி பிரோஜனம் இல்லை, நான் போயிட்டு மிஸ் அம்மா கிட்டே சொல்கிறேன்னு நேராக போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேக் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. இவங்களும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னையோடு இவ சாப்டர் க்ளோஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் சொல்லி இவளை வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு மனோகரி ஒரு பக்கம் பிளானை போட்டுட்ருக்காங்க. பசங்க எல்லாம் வந்துட்டு அம்மா ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து வச்சு பர்த்டே பார்ட்டி கொண்டாடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு நம்மளோட ஹீரோ அமரேந்தர். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. கேக்கும் இவங்க கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஃபோட்டோ எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ அங்கே இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு நம்மளோட பாக்கியும் வந்துட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்காக எட்டி எட்டி பார்க்கறதுக்கு போகிறாங்க. பசங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. சுற்றி வந்துட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. இவங்க எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஐயோ பசங்களை எப்படி காப்பாற்றுவேன், என் ஃபோட்டோ வேறு வச்சுருக்காங்களே, இதை கண்டி மிஸ் அம்மா பார்த்துட்டு அவ்வளோதானன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அருந்ததி ஒரு பக்கம் எப்படியாவது இந்த கேக் எதுவும் சாப்பிட விடாமல் பண்ணணும், அதுக்கு வேறு வழி இல்லை, நம்ம போய் பாக்கிக்கிட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அவங்க உள்ளே வராங்க. பசங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ மாம் அப்படின்ற மாதிரி பாடிட்டுருக்காங்க. அதை கேட்டவொன்னே ஒரே சந்தோஷமாகி அப்படியே கண் கலங்கி போயிடுறாங்க. கேக் கட் பண்ண வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு கேக் கட் பண்ணி இப்போது அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. பாக்கிக்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் பாக்கி கண்ணுக்கு இவங்க தெரியவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரம் கத்தி பார்த்து ஏன் நான் மிஸ் அம்மா கண்ணுக்கு தெரியல, என்னாச்சுன்னு தெரியலேன்னு ரொம்பவே பதைக்கிறாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு மாறி மாறி யார் கூட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது உடனே ஓடி வராங்க குப்தா கிட்டே. குப்தா ஏன் நான் பேசுகிறது யாருக்கும் கேட்க மாட்டேங்குது, ஏன் பாக்கிக்கும் என் கண்ணு அதாவது மிஸ் அம்மா கண்ணுக்கும் நான் தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. குப்தாவும் அமைதியாக இருக்கிறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு மகளே நீ இங்கே இருந்தால் நான் சொல்கிறது கேட்டுக்கோ, இன்றைக்கி அமாவாசை 24 மணி நேரம் நீ அப்படி தான் இருக்கணும், யார் கண்ணுக்குமே தெரியாது, என் கண்ணுக்கும் சேர்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ என் குழந்தைங்கள யாரையும் காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு உட்காந்துடுறாங்க அருந்ததி அங்கேயே. அப்புறம் இங்கே வந்து பசங்க ஊட்டி விட்டுக்கிறதுக்கு கரெக்டாக வர நேரத்தில் அந்த பாப்பப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு அழுத்திடுறாங்க அந்த வீட்டு வேலைக்காரி. அந்த சத்தம் கேட்டு பயந்து போய் அவங்க கண்ணில் ஏதோ பட்டுது. பாக்கி உடனே துடிச்சிடுறாங்க. அப்படியே டேபிளெல்லாம் தட்டி விட்டுட்டு கீழே விழுந்துடுறாங்க. கையில் இருந்த கேக்கு, டேபிள் மேலே இருந்த கேக்கு எல்லாம் கீழே செதறிட்டு பாக்கி வந்து கண்ணீரிதுன்னு சொல்லிட்டு இது பண்ண என்னாச்சு மிஸ்ஸம்மா ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அமரேந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கேக்கெல்லாம் கொட்டி போயிட்டு காண்டில் வந்துட்டு மனோகரி கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் ராத்திரி வந்து எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து திடீர்னு இங்கே அஞ்சு வந்துட்டு மனோகரி பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கனவில் வந்துட்டு நடந்த விஷயம் அப்படியே இதுவாகுது. அதாவது அவங்க அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ண வச்சது மனோகரின்றது மொத்தமே அவங்களுக்கு வந்துடுது. உடனே அம்மா ஆக்சிடெண்ட், அம்மாவுக்கு லாரி ஆக்சிடெண்ட்டுன்னு இது பண்ணுறாங்க. யார் இது பேசணும்னு பயந்து போய் எழுந்து பார்த்தா பக்கத்தில் அஞ்சு படுத்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு அலறிக்கிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. எல்லாரும் அந்த சத்தம் கேட்டு அஞ்சு எங்கே போனால் என்னாச்சுன்னு அவங்க ரூமில் வந்து தேடுறாங்க. கண்ணு எரிஞ்சுக்கினே கண்ணு மூடிக்கினே வந்துட்டு பாக்கியுமே வராங்க. அஞ்சுன்னு சொல்லிட்டு அஞ்சுவை காணோன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் இருக்கால எங்கே இருக்காளான்னு தேடுறாங்க. அப்புறம் கீழே மேலெல்லாம் வந்து தேடிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லோரும் தேடிட்டுருக்க நேரத்தில் இங்கே அஞ்சு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கேட்க, ஆண்டி நீங்கள் உண்மையிலே எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தானான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஏன் எங்கள் அம்மா வந்துட்டு லாரி இது பண்ணி கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பயந்து போயிடுறாங்க மனோகரி. கரெக்டாக வந்துட்டு அந்த ரூமுக்காக வந்துட்டு நம்மளோட பாக்கி வராங்க. இவங்களோட சத்தம் அப்படி எனக்கு கனவு வந்துச்சு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே தான் இருக்க அஞ்சு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்மளோட ஹீரோயின் பாக்கி. அப்புறமா எல்லாருமே வராங்க. ஐயோ எல்லார்கிட்டையும் இந்த கனவு சொல்லிட்டா நம்ம மாட்டிப்போமே அப்படின்ட்டு எப்படியாவது இவ்வளோ சொல்ல விடாமல் தடுக்கணும்னு மனோகரி யோசிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.